பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கிறீங்க? கர்த்தர் உங்களை பசுமையும் புஷ்டியுமாக மாற்றுவார். முதிர் வயது வரையும் உங்களை ஆண்டவர் தாங்குவார், ஏந்துவார், தப்புவிப்பார். நீங்கள் எதை குறித்தும் கலங்க வேண்டாம். கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள். கலங்கி தவிக்காதீங்க. நீதிமானை ஒருபோதும் அவர் தள்ளாட விட மாட்டார். நிச்சயம் முடிவு உண்டு. நீங்கள் சில நன்மைகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் தீர்க்கதரிசனமா உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ எதிர்பார்த்திருக்கிற நன்மையை சீக்கிரத்தில் நீ காண்பாய். கர்த்தர் மேல் இருக்கிற விசுவாசத்தை விட்டு விடாதீங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டு நில்லுங்கள். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடுங்க. உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீங்கள் நினைப்பதற்கும் நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற கிறிஸ்து உங்க கூடயே இருக்காருங்க. ஏன் கலங்குறீங்க? யார் உங்களை விட்டு விலகினாலும், எவ்வளவோ சூழ்நிலைகள் பிரச்சனைகள் உங்களுக்கு எதிராக வந்தாலும் பயப்படாதீங்க. காரணம், உங்களுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார். உலகத்தில் இருக்கவங்க உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அவர் உங்களை முற்றுமுடிய நடத்துவார். உங்களுடைய எல்லா திகைப்பும் பயமும் நீங்கி போகும். கர்த்தர் உங்களை மகிழ பண்ணுவார். என் ஜெப வீட்டிலே நான் உங்களை மகிழ பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்துக்கு வாங்க. உங்களுடைய துக்கத்தை எல்லாம் அவர் மேல் வச்சிருங்க. ஆண்டவருடைய சமூகத்துல எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. அவருடைய சமூகம் உங்கள் துக்கத்தை ஆற்றுகிற இடம், உங்களுடைய மனவேதனை நீக்கிற இடம். கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பார். இதோ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவரே, நீங்க எல்லோரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன்னு சொன்னார். ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட். தேவ சமூகங்க, ஜெபிங்க, வேதத்தை வாசிங்க. உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை ஆண்டவர் கொடுப்பார். உங்களுக்கு எல்லா புத்திக்கு மேலான ஒரு தெய்வீக சமாதானம் உங்களை ஆளுகை செய்யும். எதை குறித்து கலங்காதீங்க. நிச்சயம் நீங்க ஜெயம் எடுப்பீங்க. காட் பிளஸ் யூ.